வணக்கம் உறவுகளே. 2026/2/21 இன்று சனிக்கிழமை. வெளிநாட்டு செய்திகள். முல்லை முருகன் வேலாவ். செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க சுதந்திர தினம் ஏதிலிகளுடன் செலவிட பாப்பரசர் முடிவு. பாராலிம்பிக் போட்டிகளை புறக்கணிக்கும் உக்ரைன். சர்வதேச விளையாட்டரங்கில் வெடித்தது புதிய சர்ச்சை. அமெரிக்கா ஈரானை தாக்கினால் பிராந்திய தளங்கள் எமது இலக்காகும். ஐநாவுக்கு ஈரான் எச்சரிக்கை கடிதம். ஏலியன்கள் தொடர்பிலான ரகசிய ஆவணங்கள் வெளியிட ட்ரம்ப் உத்தரவு. எலும்பு உடையாதவரை தாக்கலாம். குடும்ப வன்முறையை சட்டமாக்கிய தலிபான்கள். மணமகள் மீது பொழிந்த பணமழை. விளாசி தள்ளும் நெட்டிசன்கள். நிறைவு பெற்றது தலைப்பு செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளாமல் இத்தாலியின் லம்பெடுசா தீவுக்கு பயணம் மேற்கொள்ளப் போவதாக பாப்பரசர் 14 லியோ அறிவித்துள்ளார். பாப்பரசர் 14 லியோ ஜூலை 4 அமெரிக்கா செல்லப் போவதில்லை என்பது வத்திக்கான் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்காவிலிருந்து ஆபத்தான கடல் பயணம் மேற்கொண்டு வரும் ஏதிலிகள் தஞ்சம் புகும் முதல் இடமான லம்பெடுசாவிற்கு சென்று அவர்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் ஏதிலிகள் நடத்தப்படும் விதம் குறித்து ஆழ்ந்த சிந்தனை அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மிலான் கோடினா குளிர்கால பாராலிம்பிக் போட்டிகளில் ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாட்டு வீரர்கள் தங்கள் தேசிய கொடியின் கீழ் போட்டியிட அனுமதி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து உக்ரைன் அரசாங்கம் ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளது. ரஷ்யா மற்றும் பெலாரஸ் நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் நடுநிலை வீரர்களாக போட்டியிடலாம். தங்கள் நாட்டு தேசிய கொடிகளுடன் பங்கேற்கலாம் என சர்வதேச பாராலிம்பிக் குழு அனுமதி அளித்துள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள உக்ரைன் மார்ச் 6 வெரோனாவில் நடைபெறவுள்ள தொடக்க விழாவை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. இது குறித்து உக்ரைன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மேட்வி பிட்னி கூறுகையில், விளையாட்டை போர் மற்றும் பொய்களுக்கான கருவியாக ரஷ்யா பயன்படுத்துகிறது. பாராலிம்பிக் குழுவின் இந்த முடிவு மிகவும் ஆத்திரமூட்டும் செயல் என்றும் சாடியுள்ளார். மேலும் உக்ரைன் அதிகாரிகள் யாரும் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஈரான் மீது இராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் இப்பிராந்தியத்தில் உள்ள பகமை சக்திகளின் அனைத்து இராணுவ தளங்கள், வசதிகள் மற்றும் சொத்துக்கள் சட்டபூர்வமான இலக்குகளாக கருதப்படும் என்று ஈரான் ஐநாவிடம் தெரிவித்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் ஐட்டோனியோ குட்ரேட்ரெஸ் மற்றும் ஐநா பாதுகாப்பு பேரவைக்கு ஈரானின் தூதுவர் அமீர் சயீத் இரவானி நேற்று முன்தினம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். 10 முதல் 15 நாட்களுக்குள் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து இணங்காவிட்டால் மோசமான விளைவுகளை ஏற்படும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து இந்த பதிவு வந்துள்ளது. மத்திய கிழக்கின் அமெரிக்கா தனது போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை குவித்து வரும் நிலையில் ட்ரம்பின் பேச்சுக்கள் உண்மையான இராணுவ ஆக்கிரமிப்புக்கான அபாயத்தை காட்டுகின்றன என்று ஈரான் கூறியுள்ளது. ஈரான் போரை விரும்பவில்லை, ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்டால் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டுள்ளது. ஏலியன்கள் குறித்து ரகசிய ஆவணங்களை வெளியிட ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். ஏலியன்கள் என அழைக்கப்படும் வேற்றுக்கிரகவாசிகள் உலகில் இருப்பதாக பலரும் கூறி வந்தாலும் அது தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அமெரிக்காவின் நெவேடா பகுதியில் உள்ள ஏரியா 51 எனும் இடத்தில் வேற்றுக்கிரகவாசிகளை வைத்து அமெரிக்கா ஆராய்ச்சி செய்து வருவதாக நீண்ட காலமாக கூறப்பட்டு வந்தது. சமீபத்தில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா உலகில் ஏலியன்கள் இருக்க வாய்ப்புள்ளது, ஆனால் நான் பார்த்தது இல்லை என கூறியது ஏலியன்களின் குறித்து விவாதத்தை மீண்டும் எழுப்பியது. ஒபாமாவின் இந்த கருத்து குறித்து பதிலளித்த ட்ரம்ப் அவர் அதை ரகசிய தகவலிருந்து எடுத்தார்.
அவர் அப்படி செய்யக்கூடாது. அவர் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டார். இந்த ஆவணங்களை வெளியிடுவதன் மூலம் நான் அவரை இந்த சிக்கலிலிருந்து மீட்கலாம் என தெரிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்கா வசமுள்ள ஏலியன்கள், பறக்கும் தட்டுக்கள் உள்ளிட்டவை குறித்து அனைத்து இரகசிய ஆவணங்களையும் போலீஸ் பொது வெளியில் வெளியிட சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளுக்கும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மக்களிடையே உள்ள அதீத ஆர்வத்தினை அடிப்படையில் வேற்றுக்கிரகவாசிகள், அடையாளம் காணப்படாத வான்வெளி நிகழ்வுகள் மற்றும் அடையாளம் காணப்படாத பறக்கும் பொருட்கள் தொடர்பான அரசாங்க கோப்புகளை வெளியிடும் செயல்முறையை தொடங்க தொடர்புடைய துறைகளுக்கு வழிகாட்டுதல் வழங்கியுள்ளேன் என தெரிவித்துள்ளார். இந்த ஆவணங்கள் எப்போதும் வெளியாகும். முழு ஆவணங்களையும் அமெரிக்கா வெளியிடுமா என சமூக வலைத்தளங்களில் அனைவரும் விவாதிக்க தொடங்கிவிட்டனர். ஆப்கானிஸ்தானில் 2021 முதல் தலிபான் ஆட்சி நடந்து வருகிறது. தலிபான் அரசு பொறுப்பேற்பதில் இருந்து பெண்களின் கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் சமூக உரிமைகளை நிராகரித்து பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே தற்போது குடும்ப வன்முறை தலிபான் அரசு சட்டபூர்வமாகியுள்ளது. ஆளும் தலிபான் தலைவர் ஹிபத்துல்லா ஆகுந்த் சாதா புதிய சட்டத்தொகுப்பு ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளார். புதிய சட்டத்தின் 9வது பிரிவின்படி ஆப்கான் சமூகம், மத தலைவர்கள், உயர்வு குடி, நடுத்தர வர்க்கம் மற்றும் அடித்தட்டு மக்கள் என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு குற்றத்திற்கான தண்டனை குற்றவாளி எந்த சமூக பிரிவினை சேர்ந்தவர் என்பதை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். 2009ஆம் ஆண்டு பெண்களின் பாதுகாப்புக்காக கொண்டுவரப்பட்ட சட்டங்களை இந்த புதிய சட்டம் ரத்து செய்துள்ளது. புதிய சட்டத்தின்படி ஒரு ஆண் தனது வீட்டில் உள்ள பெண்ணையோ அல்லது குழந்தையோ தாக்கும் போது ரத்தம் வராமலோ அல்லது எலும்பு முறிவு ஏற்படாமலோ இருந்தால் அது குற்றமாக கருதப்படாது. அதுவாவது வெளிப்படையான காயங்கள் இல்லாதவரை அவ்வளவு வேண்டுமானாலும் வன்முறையில் ஈடுபடலாம். பஞ்சாபில் நடந்த திருமண விழாவில் மணமகள் மீது லட்சக்கணக்கான பணம் பொழியப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வெளியான வீடியோ இணையத்தில் அதிக விமர்சனங்களை பெற்றது. இப்படி நடக்க காரணம் திருமணத்தில் பஞ்சாபி கலாச்சாரப்படி மணமக்களை வாழ்த்தி பணத்தை காற்றில் வீசி எறியும் ஒரு சடங்காகவே இது உள்ளது. பஞ்சாபின் ட்ரன் மாவட்டத்தில் உள்ள பட்டி என்ற இடத்தில் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினத்தன்று நடைபெற்ற திருமணம் ஒன்றில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த காணொளியில் மணமகள் மீது சுமார் 8.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ரூபாய் தாள்கள் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பல விமர்சனங்களும் வந்தது. பஞ்சாபி திருமணங்களில் இதேபோல் இவர்கள் சடங்கு செய்ய காரணம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் தீய சக்திகளை விரட்டவும் என குறிப்பிடப்படுகிறது. இதனால் இந்த சடங்கை அவர்கள் வழக்கப்படுத்தி வைத்துள்ளனர். ஆகவே இந்த செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றுக் கொண்டது. மீண்டும் ஒரு வெளிநாட்டு செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் முருகன். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ALL என்ற பட்டனை அமர்த்துங்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். எங்களுடைய காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.